விண்கற்கள் தான் இங்க பிறக்கப்பட்டிருக்கிற அத்தனை உயிர் துளிகளாக இருக்கக்கூடிய நீங்க எல்லாம். ஒரு வெப்ப காற்று அப்படியே இப்படி ஒரு 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 அனல் காற்று ஒன்று பறக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அலைவரிசை. அலைவரிசைகள் அப்படியே தாமரைப்பூ தண்ணியில படாமன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் அந்த அலைவரிசை. அதை பார்த்துக்கணும். அந்த உலகத்திலே ரொம்ப உயர்ந்த மலர் எதுனா பாரிஜாதம். அந்த மலர்லேருந்து ஒரு மனம் வரும், யாரும் சுவாசிக்க முடியாது. அந்த மலருக்குள்ள ஒரு அமிர்தம் இருக்கு. அந்த அமிர்தத்தை யாராலையும் எடுக்கவும் முடியாது. எங்களுக்கே என்ன பண்ணுதுன்னா, அப்படி பொத்தி வச்சு எப்பொழுது எப்படி எதை காட்டப்படணும், எதை சொல்லப்படணும், எதை நீ தெரிஞ்சுக்கணுமோ அப்பதான் அது காட்டப்படுது. அந்த மனம் அற்று போயிடுச்சுன்னா இதயத்தில் இறைவன் வாகித்து விடுவான். இந்த உடல் நாகங்கள் போல் பின்னப்பட்டது, உடல் முழுக்க இறுக்கி புளியப்பட்டது. அங்க பால்கடலில் இறுக்கி புளிந்த உடனே ஒரு அமுதத்தை அருந்தான் என்று சொன்னார்கள்ல, அதை நிஜமாக கண்டவன் நான், அதை காட்டி கொடுத்தவன் பதஞ்சலி. இங்க வந்து அந்த பாடியோட அவுட் ஆஃப் செஷன் வெளியில வந்துட்டு திருப்பி உள்ள வர்றான், திருப்பி வெளியில வர்றான், திருப்பி உள்ள வர்றான்னா இதுதான் கூடு விட்டு கூடு பாய்வு. இதுதான் பரகாயுத யோகம். இப்ப நேரடியா எனக்கு வாத்தியார் யாருன்னா பதஞ்சலி. என்னை வணங்காத, உருவமா வழிபடாத, பூஜிக்காத, ஒரு பொழுதும் நான் தான் உன் குருன்னு யார்கிட்டையும் சொல்லிடாத. நீ சொல்லக்கூடாது, புரியுதா? ஏன்னா உனக்கு எனக்கெல்லாம் குரு கிடையாது. நீ என்னை குருன்ல கும்பிடக்கூடாது, அந்த அனுமதி உனக்கு கிடையாது. எனக்கு மலர் போடக்கூடாது, என்னுடைய புகைப்படத்தை நீ வைக்கக்கூடாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புத்தரோட தியானம்லாம் முடிஞ்சு போச்சு. நீ இன்னைக்கு உட்காந்துட்டு மூச்சை கவனிக்கிறேன், பேச்சை கவனிக்கிறேன், நான் புத்தரோட இதில் இருக்கிறேன்னா எங்கே அந்த புத்தரோட இது வரும்? எப்படி வரும்? பதஞ்சலியை தாண்டி ஏதாவது ஒன்று இருக்கா? அதெல்லாம் முடிஞ்சு போய் 1000 ஆண்டு ஆயிடுச்சுடா. அந்த தியானத்தை போய் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. 1000 வருஷம் ஆச்சுறாங்கிறாரு. எந்த குரு வந்து மேலே இருக்கிற எப்போ பரத்தில் இருக்க ஜோதி மரணமே இல்லாத பெருவாழ்வு கொண்டவன்னு சொல்கிறான் அவன். அப்புறம் அவன் எப்படி சாவான்? அவனை நீ தொடர்பு கொள்ள முடியலன்னா எங்க மிஸ்டேக் நடக்குதுன்னு தேடு, அதை சரி செய். நம்மளுடைய அந்த அண்டத்தில் இருக்கிற மேல இருக்கிற அண்ட சராசரத்தில் இருக்கிற மிக உயர்ந்த இந்த அலைவரிசைகள், சக்திகள், நான் பல நாள் அலைவரிசைகள் அப்படின்னு பேசுறேன். அதை பற்றி பேசணும். பாரிஜாத மலரை பற்றி பேசணும். இந்த பாரிஜாத மலர் பேசினா அருணகிரிநாதர் பற்றி பேசணும். இதோட உண்மை தத்துவம் நிறைய இடங்கள்ல, நிறைய செயல்கள்ல யாருக்கும் விளக்கம் படலை, கிடைக்கவும் படலை, அதை பற்றி புரிதல் இல்லை. முதல்ல அண்ட சராசரத்துல மேல இருக்கிற செயல் வடிவத்தை ஒரு விஞ்ஞானபூர்வமா ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் அதுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு அதை சொல்றேன். அதுக்குள்ள உங்களால அது என்ன, எதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்க. இந்த விண்கற்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. விண்கற்கள் மேலேருந்து வரும், அது எதோடைய சூரியனுடைய இதோடைய உரசிட்டா அது ப்ராப்ளம், இந்த மோத வர்றதுக்கு வருது. அதை வந்து அங்கேயே நாங்கள் அழிச்சு அதை வந்துட்டோம், அது போய் நீர்ல விழுவோம், அது போய் வந்து மலைகள்ல விழுவோம் அப்படின்னு. அந்த விண்கற்கள் தான் இங்க பிறக்கப்பட்டிருக்கிற அத்தனை உயிர் துளிகளாக இருக்கக்கூடிய நீங்க எல்லாம். அந்த விண்கற்கள் தான் உலகத்தோட அலைவரிசைன்னு சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளை தான். விண்கற்களாக இருக்கிறது பல லட்சம் மைலுக்கு அப்பாற்பட்டு வர 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 அது உதிர்ந்து அது வந்து ஒரு அலைவரிசையாக மாறும்போது ஒரு மலைகள்லையோ ஒரு நீர்கள்லையோ உளுந்து அது எப்படின்னா அலைவரிசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வெப்ப காற்று அப்படியே இப்படி ஒரு 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 அனல் காற்று ஒன்று பறக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அலைவரிசை. இந்த ரோடுகளில் போகும்போது ஒரு ஒரு வெப்பம் அப்படியே அப்படியே நமக்கு முன்னாடி அப்படி ஒரு கிளம்பி போகும் பார்த்தீங்களா, இதுதான் அலைவரிசை. இந்த அலைவரிசை தான் ஒருத்தனுக்கு உள்ளுக்குள்ள உடல்ல கிடைக்கும் போது இதுதான் நாதவிந்தாவும் ஸ்ரோனிதாவும் கன்வெர்ட் ஆகி இந்த அலைவரிசை தான் கருப்பைக்குள்ள போய் அது உயிர் துளிகளாக அதை முட்டையிட்டு ஒரு உருவத்தை உருவாக்குது. இப்ப இந்த அலைவரிசை விண்கற்களாக வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் நீங்க வணங்கப்படுற நிறைய இடங்கள்ல, மலைகள்ல, குகைகள்ல, மரங்கள்ல, நிறைய இடங்கள்ல விழுகப்பட்ட இடத்துல ஒரு பெரிய அணுக்கற்கள் விழுப்பட்ட இடம், அந்த இடமே அலைவரிசையா மாறுது.
அது எல்லாம் அப்படி காற்று தன்மையில அந்த அலைவரிசையா அதுக்குள்ள அப்படியே உராய்ந்து இருக்கும்போது அங்க ஒருத்தன் போய் உட்கார போறான்ல, அவனுக்குள்ள ஏன் தியானம் கிடைக்குது அப்படின்னா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவனோட உயிர் துளியே இந்த அலைவரிசையிலேருந்து தான் வந்துச்சு. அப்ப அந்த அலைவரிசைக்கு இவனுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. அந்த கனெக்ட்ல அவன் உட்காரும்போது, அந்த மலைகள்லயோ பாறைகள்ல உட்காரும்போது இந்த அலைவரிசையோடைய அந்த இவனும் அலைவரிசையை நோக்கி அது அப்படியே உள்ள வாகிக்குது. அப்ப இந்த 2 பேருக்குள்ளயும் அந்த மலைகள்ல இருக்கிற அலைவரிசை தீவிரமா இருக்கு. ஒரு விண்கல் வந்து விழுவும்போது அந்த விண்கற்கள்ல 2 கோடி 10 கோடி 20 கோடி உயிர் துளிகளை உருவாக்க முடியும். அவ்வளோ பெரிய செயல் வடிவம் ஒரு பாறைகள்லயோ ஒரு மலைகள்லயே கிடக்கு. இப்போ திருவண்ணாமலையில நீங்க ஒரு மலையை சுத்துறீங்கன்னா இதுக்குள்ள ஒரு விண்கற்கள் விழுந்துச்சு. அதோடைய அலைவரிசை தான் பல கோடி உயிர் துளிகளை சார்ந்தது, அந்த மலையை சார்ந்து ஈர்த்தது. அது எல்லாம் அலைவரிசையாக அப்படியே ஆனது. அப்ப அந்த அலைவரிசை என்னன்னா, எத்தனை உயிர் துளிகள் இங்க இந்த மலையை சுத்துதோ, இந்த உலகத்துல இருக்குதோ, அவங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குது, ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது. அப்ப அங்க வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு, ஒரு செயல் வடிவம் கிடைக்கும். இதை நம்ம உணர்ந்து இதை புரிஞ்சுக்கணும். இப்ப தியானத்துக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு உயிர் துளி தந்தையிடம் இருந்த தாய்க்கு போய் அங்க கருப்பையில தங்க வச்சு அது ஒரு உருவமாயே வருது. ஆனா அது ஃபர்ஸ்ட் போகும்போது அலைவரிசையா தான் கன்வெர்ட், அலைவரிசையா தான் உள்ள போகுது. அது உள்ள போய் அந்த நாத விந்தா மாறி அதுக்குள்ள அந்த நாத விந்து அங்க உள்ள போய் அதுல இருக்கிற உயிர் துளி ஒரு முட்டையிட்டு ஒரு கருவாயி அது ஒரு உடல் ஃபார்மேஷன் உருவாகுது. அப்ப வளர்ந்து வந்த அந்த அந்த உயிர், அந்த உடல் இருக்குல்ல, அந்த உடல் எங்கேயாவது போகும்போது நிறைய இடங்களுக்கு போகுது. அந்த அலைவரிசையோட தாக்கத்தை அதால கிரகிக்க முடியல, அதை உள்வாங்க முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அது உள்வாங்க முடியல. சில பேருக்கு அதிகமான அலைவரிசைகள் அங்க இருக்கிறது. ஆனா அவங்களுக்கு உடல் அமாவாசை போன்ற பௌர்ணமி போன்ற நாட்கள்ல நிறைய பேருக்கு உடல் உபாமை, ஏகப்பட்ட பேருக்கு உடல் பிரச்சனை ஆயிரும், ஒரு கிறுக்கு நிலைக்கு ஆயிடுவாங்க. உடல் நோய் தீவிரமாயிரும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த அலைவரிசைய தாக்கத்தை இவங்களால தாங்க முடியல. சில கோயிலுக்கெல்லாம் சில பேருக்கு போனா மயக்கம் வர்ற மாதிரி ஆயிரும், சில பேருக்கெல்லாம் வேத்துரும், சில பேருக்கெல்லாம் ஒரு தலைவலியா இருக்கும். அந்த கோயிலை விட்டு போற வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள அப்படியே ஆனந்தமா இருப்பான், அப்படியே பரவசமாவே இருப்பான், அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில மலைத்தொடர்கள்லாம் பார்த்தா அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு வந்துட்டு அப்படியே இயல்புக்கு வந்துடுவோம். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவான்னா, எப்படா அங்க போவோம், அந்த இடத்துக்கு எப்ப போவோம். அப்ப அந்த இடத்துக்குள்ள போகும்போது அதே பரவசம் வந்துடும். திருப்பி வீட்டுக்கு இங்க இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது இந்த வாழ்க்கையை அவனுக்கு பிடிக்காது. என்ன நீங்க பண்ணி கொடுத்தாலும் இந்த வாழ்க்கையை அவனுக்கு அன்ஸ்பாட்டு அவன் ஹாப்பியா பார்க்க மாட்டான், ஒரு திருப்தி இல்லாத நிலையில தான் பார்ப்பான். அப்ப ஒரு அலைவரிசை, இவனுக்குள்ள இருக்கிற அலைவரிசை உயிர் துளியாக மாறி ஒரு உடல் கிடைச்சிருக்குல்ல, இந்த அலைவரிசை தான் அவனுக்குள்ள ஒரு கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது உருவாக்கும். அப்ப அந்த தியானம், கோயில்ல இருக்கிற சக்தி, நீங்க சுத்தி பார்க்குற விஷயம், எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி அந்த விண்கற்கள் அப்படி விழுந்து அது அலைவரிசையா மாறுதோ, அதே மாதிரி எங்களுக்குள்ள அந்த தியானம் ஒவ்வொரு நாளும் மலர மலர அந்த அலைவரிசை உள்ள இருக்கிறது அது பெருக்கெடுக்கு, அது அப்படியே அதிக அலைவரிசையா அது அப்படியே அது மலருது. அப்ப ஒரு தியானங்கிறது அந்த அலைவரிசையை சேமிக்கிறான். தியானம் பண்ண 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 அந்த அலைவரிசை சேர அது அப்படியே விரிந்து ஒரு மலர் போல மலர்ந்து வெளியில அப்படி படருது. அப்ப படரும் போது அவனுடைய முகம் க்ளோவா இருக்கு, அப்படியே ஒரு ஃப்ளோ, ஒரு லைட்டிங்கா இருக்கிற மாதிரியும், ஏதோ ஒரு பரவசம். அவர் கண்கள், அவரோட முகங்கள், அவரை பார்க்கும் ஒரு விதங்கள், அவரை பார்த்தோன்னே நமக்குள்ள ஒரு செயல்பாடுகள், அப்ப அவரை பார்த்தோன்னே தியானம் வர்றது, அந்த மனம் ஒருநிலைப்படுறதுக்கான வாய்ப்புகள், சில ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகுது. அப்படிங்கிறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அந்த அலைவரிசை அப்படியே வெளிப்படும். இதுதான் அவருக்குள்ள நடந்திருக்க, தியானத்துல நடந்திருக்க மிக நுட்பமான வளர்ச்சி. அப்ப அந்த அலைவரிசையை பெருக்கி அவன் என்ன பண்றான்னா, முழுசா அப்படி வடிவமா வெளியில அப்படி அது வெளியேறுது, ரிலீஸ் ஆகுது. ஆரம்பத்துல இருக்கும்போது ரிலீஸ் ஆகல. அப்ப உள்ள இருக்கும்போது அந்த அலைவரிசை இவனை தேட வைக்குது. தியானம் பண்ற நிறைய மாணவர்கள்
தியானம் பண்றவங்கள்ட்ட தேடுறதோ, தியானத்துக்காக ஓடுறதோ, கோயிலுக்காக ஓடுறதோ, அந்த அலைவரிசை அவங்கள அப்படியே ஒரு டிராவலை ஏற்படுத்தி கொடுக்குது போறதுக்கு. இப்ப எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த அலைவரிசை வெளியாகுது. வெளியாகி அது ஒரு பெரிய வாகித்து ஒரு செயலை வந்து அது இப்படி ஒருத்தர் உருவாகி இருக்கிறாருங்கிறத அது எக்ஸ்போஸ் பண்ணுது. அது வெளி உலகத்துக்கு காட்டுது. அப்ப அந்த குரலோ அந்த அவர் கொடுக்குற அந்த மெடிடேஷனோ எல்லாமே ஒரு வேற வடிவத்துக்குள்ள அது மாறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கு. அப்ப அந்த விண்கற்கள் தான் உலகத்துல அங்கிருந்து வந்து உயிர் சக்தியாக அந்த உருமாறுகிறது. இப்படி அலைவரிசையாக இருக்கக்கூடிய அந்த அலைவரிசைகளை ஒருத்தனுக்கு கிரகிக்கும் போது அவனுக்குள்ளே அந்த உயிர் துளி உருவாகி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இங்கு உருவாகப்படுது. அப்ப உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மனிதனும், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி பேத்துக்கு மேல இருக்கிறவங்களும் ஒரு அலைவரிசையால உருவானவங்க. இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த அலைவரிசையால உருவானாங்க. இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா விலங்குகளும் தாவரங்களும் இந்த அலைவரிசையால இது உருவாக்கப்பட்டதுதான். அந்த அலைவரிசைய அறிந்ததுக்கு காரணம் இந்த தியானம் அவனுக்குள்ள மலர 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 அந்த அலைவரிசை மேல் நோக்கி வந்து, நீ எப்படி மலர்ந்து இருக்கிற, இது எப்படி உலகம் கிரியேட் ஆனுச்சு, எப்படி நீ எப்படி கிரியேட் ஆனங்கிறத அந்த அலைவரிசை தான் எமக்கு வந்து காட்டு. உலகத்துல எப்படி முதல் விண்கற்கள் எப்படி வருது, எங்கேருந்து ஃபார்மினேஷன் நடக்குது, அது வர்றது எப்படி வருது, அது எப்படி விழுகுது, அது என்ன மாதிரி செயல்படுது, அது அதிகபட்சமா அந்த அலைவரிசை எங்கன்னா நீர்ல தான் இருக்கு. அது நீருக்குள்ள போகும்போது அது அலைவரிசையா மாறிடுது. நம்ம அதிகமா கடல், நதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அலைவரிசைகள் அங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் ஞானிகள் வந்து நீர்நிலைகள் இருக்கிற இடங்களையே தவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் நிறைய பேர் சொல்லுவாங்க குளிக்க போவாங்கன்னு. ஒரு ஞானி குளிக்கவே மாட்டான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தண்ணியும் குடிக்க மாட்டான், குளிக்கவும் போக மாட்டான். அவன் அலைவரிசைகள் இருக்கிற இடத்துல அந்த அலைவரிசைகளோட அலைவரிசையாக உட்கார்ந்து அமர்ந்திருப்பான். ரிஷிகேஷ், கைலாயம், பொதிகை மலை, பாபநாசம் அந்த இடம், கன்னியாகுமரி முக்கடல், திருச்செந்தூர் கடல், ராமேஸ்வரம் கடல், காவேரியில் இருக்கிற அங்க காவேரி உற்பத்தி ஆகிற அந்த இடம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணில் அடங்காத அலைவரிசையை பார்க்கணும். எண்ணில் அடங்காத அலைவரிசை. முல்லை பெரியாறு டேமுங்கிறது டேம் கேரளாவுக்கு இந்தியா தமிழ்நாட்டுக்காரன்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் பார்த்தது எண்ணில் அடங்காத அலைவரிசையை பார்த்தேன். எண்ணில் அடங்காத அலைவரிசை. அதே மாதிரி மேட்டூர் டேம். மேட்டூர் டேம்ல வந்து அவங்களுக்கு சேலத்தை சுற்றி இருக்கிறவனுக்கு அது ஒரு டேம். சுற்றுலா புலிசாதத்தை கட்டிட்டு போய் வெள்ளரி பிஞ்சு வாங்கி தின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அது ஒரு அலைவரிசைக்குரிய இடம். அதுதான் அந்த நதி சைடுல அருவிகள் கொட்டுற இடத்துல அந்த நதிகள் ஓரமா, நதிக்கரை ஓரமாவே உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க நதிக்கரை ஓரமா பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஞானிகளுடைய செயல்பாடுகளை பார்க்க முடியும். அந்த அலைவரிசைகள் ஊடுருவதை பார்க்க முடியும். காசியோட கங்கையில இருக்கிறது, அந்த கங்கை கரைங்கிறது, அந்த இடங்கிறது, அந்த 3 நதிகள் சங்கமிக்கிற இடம், இப்ப நடந்துச்சு அந்த கும்பமேளா, இந்த இடங்கள்லாம் அலைவரிசைக்குரிய ஒரு செயல். அது மாதிரி ரிஷிகேஷ் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு வெறும் நதி கங்கை போற இடம் கிடையாது. அந்த விண்கற்கள் விழுந்து அந்த இடம், அந்த பகுதியே, அந்த நீர்களே அப்படியே அலைவரிசையா மாறப்பட்டது. அந்த ஓடுற நதியில அந்த அலைவரிசைகள் ஓடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அலைவரிசைகள் அப்படியே தாமரைப்பூ தண்ணியில படாமன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் அந்த அலைவரிசை. அதுக்குள்ள நீர் போய் கோக்காது, அப்படி இருக்கும். அப்படி எண்ணெயை ஊத்தி விட்டா தண்ணியில மிதக்குது இல்ல, அந்த மாதிரி அந்த அலைவரிசை அப்படி இருக்கும். இந்த தன்மையை உணர்றது, பார்க்கறது தியானத்தால தான் பார்க்கணும். உயர்ந்த தியானம் வரும்போது எங்கிருந்து இந்த அலைவரிசை கிடைக்குது, எப்படி கிடைக்குது, உடலுக்குள்ள எப்படி வாகிக்குது, எப்படி அது பெருக்கெடுக்கிறது, அது எப்படி ஒரு செயல்பாடுக்குள்ள வருதுங்கிறத நம்ம அங்கதான் உணர முடியும், அதை பார்த்துக்க முடியும். அந்த உலகத்திலே ரொம்ப உயர்ந்த மலர் எதுனா பாரிஜாதம். இந்த மலரை தான் தலையில இந்த தலையில தாமரப்பூ மலர்ற மாதிரி ஒரு செயல் வடிவத்தை வச்சு செயல்படுத்தியிருப்பாங்கல்ல, அதுதான் பாரிஜாதத்தை சொல்றது. அந்த பாரிஜாத மலர் அந்த மலர் உதிரவும் உதிராது, அழியவும் அழியாது, வாடவும் வாடாது. அந்த மலரை யாராலையும் சுவாசிக்க முடியாது. அந்த மலர்ல இருந்து ஒரு மனம் வரும், யாரும் சுவாசிக்க முடியாது. அந்த மலருக்குள்ள
ஒரு அமிர்தம் இருக்கு. அந்த அமிர்தத்தை யாராலையும் எடுக்கவும் முடியாது. இப்ப இங்க இருக்கிற எல்லா வண்டுகளும் ஒரு ஒரு மலர்ல போயிட்டு தான் அதை தேனை அதை போய் அது 2 வடிவத்துல எடுக்குங்க. ஒண்ணு அதுக்குள்ள இருக்கிற நீர் வடிவத்துல இருக்கிற ஒரு அமிர்தத்தை எடுக்குங்க. அடுத்தது அந்த மலரோடைய சுவாசத்தை இதுங்க சுவாசிக்குங்க. இதுங்களுக்கு ஒரு நல்ல தன்மை எங்க கிடைக்குதுன்னா, அதோட மனம், அந்த ஸ்மெல்ல இதுங்க கிரகிச்சு அதுல இருந்து எடுத்துட்டு தேனை அதுங்க பல நாள் வச்சு அந்த வாசத்தை இருக்குல்ல, அந்த மனதை எடுத்துட்டு வந்துச்சுங்களே, அதை வச்சு மொத்த ஈக்களும் உள்ள வச்சு அந்த தேனை இன்னும் சுவையா மாற்றுங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த தேன் எதுக்கு மருந்தா மாறுனுச்சுன்னா, அது ஒரு வைத்தியர் ஆழம், ஒரு பெரிய ஞானியால மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஆனா ஒரு தேனீக்கள் செஞ்சுச்சு. அதுதான் அந்த தேன்கள் மருந்துக்கு உபயோகப்பட்டதுக்கு முக்கியமான காரணம். அதுக்குள்ள எந்த கலப்படமே இருக்காது. அப்ப பல நாள் எடுத்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அது மலர்ல மட்டும்தான் சுவாசிக்க கூடியது. அந்த சுவாசத்தை வச்சு 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 அந்த தேனோட தன்மையை நல்ல தன்மைக்கு மாற்றி கொண்டாந்துருக்கு. அப்ப அந்த தேன் பியூர கையான ஒரு தேனும் ஒரு நல்ல செயலும் அதுக்குள்ள இருக்கு அதுக்கு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அந்த மாதிரி அந்த பாரிஜாத மலர் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பரத்துல இருக்க ஜோதின்னு சொல்லக்கூடியது. இந்த பிரம்மம், இந்த உலகத்துல இந்த விண்கற்கள் தோண்டுது சொல்றோம்ல, அந்த விண்கற்கள் இருக்கிற அந்த விண்கற்களோட செயல் வடிவம் தான் அந்த பாரிஜாதத்தோட செயல் வடிவமா கருதப்படுகிறது. அப்ப அந்த பாரிஜாத மலர் அப்படிங்கிறது எங்கேயும் கிடைக்கிற மலர் கிடையாது. எங்கேயுமே அந்த மலர் கிடைக்காது. அந்த மலரை போய் யாரும் பறிச்சுட்டு வர்றதுக்கோ, அந்த மலரை போய் அதை சூடிக்கொள்வதற்கோ, அந்த மலரை வச்சுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த மலரை அருணகிரிநாதருக்கு சொல்லப்பட்டதுல, அருணகிரிநாதருடைய கதைகள்ல அவர் சொன்ன விதத்தை ரீரைட்டிங் பண்றேன்னு வேற விதமா எழுதி விட்டுட்டாங்க. மன்னருக்கு ஏதோ கண்ணு முடியாம போயிருச்சாக்கும், அதுக்கு பாரிஜாத மலர் வேணுமானும் அருணகிரிநாதர் உடலை விட்டுட்டு போய் நேரம் பாரிஜாதத்துக்கு கிளியா போய் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு அதை எழுதிட்டாங்க. பொதுவா அருணகிரிநாதர் ஒரு பெரிய நிலைய, பெரிய அனுபவத்தை திருவண்ணாமலையில் அடைந்த போது அவருக்கு அந்த உச்சியில தலையில ஒரு நல்ல செயலா மாறினதுக்கு அப்புறம் அந்த பாரிஜாத மலர்கிட்ட அழைப்பு வந்துச்சு. அதுதான் பரத்தில் இருக்கும் ஜோதிங்கிறது. அந்த ஜோதி கிட்ட போய் ஐக்கியமாகணும் அப்படிங்கறது இவர் தீர்மானிச்சார். மன்னருக்கெல்லாம் அங்க முடியலன்னு இல்ல, பாரிஜாத மலர்ல போய் ஐக்கியமாகணும் அப்படிங்கறது தீர்மானிச்சார். அப்ப இந்த உடலை என்ன பண்ணாருன்னா விட்டார். இந்த உடல் என்னன்னா, இந்த உடலை அந்த அக்னியா எரிக்கப்படணும். அப்ப இந்த உடலை யாரோ எரிக்கல, அவரே இந்த உடலை எரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு அவர் இங்கிருந்து ஜோதியாக கிளம்பி போய் பாரிஜாத மலர்ல ஐக்கியமானார். அப்ப நான் ஒரு பறவை வடிவத்துல போயிருக்கிறேன். அப்ப அவர் எப்படி அதை மெயின் பண்ணாருன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவர் மெயின் பண்ணது எதை அடிப்படையா வச்சு மெயின் பண்ணாரு, எதை அடிப்படையா சொன்னார் அப்படின்னா, நான் ஒரு அலைவரிசையாக பறந்து போகும்போது பறவை போல நான் போனேன் அப்படின்னு அவர் மெயின் பண்ணியிருக்கிறாரு. இவங்க பச்சைக்கிளின்னு இவங்க தாக்கி தெரிஞ்சுட்டாங்க நம்ம ஆளுங்க. அந்த உடலை நான் விட்டுட்டு இந்த கிளி குண்டுல இந்த கோபுரத்துல வச்சுட்டு போனேன், அதை ஒரு எதிரி எடுத்துட்டு அதை கொளுத்திட்டான் அப்படின்னா, அந்த உடலை எரிக்கப்பட வேண்டிய உடல், அது வெட்டவெளிக்கு உரிய குடல் எப்பயுமே நெருப்பு வைத்து மூட்டப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நெருப்பை ஒரு பெரிய அனுபவத்தை தலையில பெற்றவன் யாரையும் கொல்லி வைக்க விட மாட்டான். அல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய அனுபவம் பெறாதவன் தான் தாயோ தந்தையோ சுற்றி இருக்கிற உறவுகளோ கொல்லி வைக்கலாம், மண் அள்ளி போடலாம். ஆனா பெரிய அனுபவத்தை பெற்றவன் தன்னுடைய உடலை தன்னுடைய தியானத்திலே எரிப்பான். அவன் தான் அந்த இறுதி சடங்கை செய்வான். அதுக்கு யாருக்கும் அனுமதி அவன் அளிக்க மாட்டான், பிரபஞ்சம் அளிக்காது. அதனாலதான் எப்பயும் சொல்லுவான், ஒரு ஞானி களத்துல இருந்து சில செயலை தோற்றி வைக்கணும் அப்படின்னா மனிதர்களை வச்சு தோற்றி வைக்க விட மாட்டான். நீங்க இங்க நடந்துகிட்டே இருக்கும் வேலை, அந்த வேலைகள்ல நான் இறங்கி ஒரு வேலையை செய்யறேன்னா அதுதான் அது அப்படியே ஸ்ட்ராங்கா நிலைச்சு நிற்கும். புரியுதுங்களா? மனிதர்கள் செஞ்சுட்டு அது அலைவரிசையா மாறிடும். நாம செய்யும் போது அது மனிதர்கள் செய்யும் போது மனதோட அலைவரிசையா தீவிரமாயிரும். நாம செய்யும் போது அது நிலைச்சு நிற்கும். அதனாலதான் நிறைய இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, போய் வாலியண்டரா ஒரு வேலையை போய் செய்வேன். சும்மா நான் வெளியில பாக்குறவங்களுக்கு நான் ஏதோ வேலை செய்யறேன்னு சொல்லுவேன். அது வேலை கிடையாது. அதை சமன்படுத்துறதுக்கு ஸ்ட்ராங் படுத்துறதுக்கும் ஒரு வேலை, பணி செய்யறது தான் அதோடைய வேலை. அந்த மாதிரி ஒரு ஞானி ஆகப்பட்டவன் தன்னுடைய உடலை வேற யார்கிட்டையும் கொடுக்க கூடாது.
வேற யாரையும் அது அலோவ் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அனுபவம் பெற்றவங்க யாருமே கொடுக்கல. ராமலிங்க சுவாமிகள், மாணிக்க வாசகர், கர்த்தர், மகாவதர் பாபா, அருணகிரிநாதர், இவங்கெல்லாம் யாருமே தன்னுடைய சீடர்கள்ட்டையோ பக்தர்கள்ட்டையோ எந்த கோயில்கள்லயே தன்னுடைய உடலை கொடுக்கல, தன்னுடைய உடலை இறக்கி வைக்கல. நீங்க எங்க இவங்களை யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க, எங்கேயுமே இவர்கள் உடல் யாருக்கிடமே கொடுக்கப்படலை. அவர்கள் உடலை அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு என்ன இறுதி சடங்கு செய்யணுமோ அவர்களே செய்து கொள்வார்கள். எவ்வளவு நாள் அந்த தேகத்துல இருக்கணுமோ இருப்பார்கள். அந்த தேகத்துக்கு என்ன செய்து முடிக்க வேண்டுமோ அதை அவர்களே செய்து முடிப்பார்கள். வேற யாரிடம் அதை செய்வதற்கான அனுமதியோ அந்த செயல் வடிவத்தையோ கொடுக்க மாட்டார்கள். அப்படிதான் அருணகிரிநாதர் அந்த உடலை அவர் அதுக்கு என்ன தேவையோ அது தீயை வைத்து அந்த உடலை அவர் மூலியமாகவே ஒரு செயல் செஞ்சுட்டு அவர் பிரத்யேகமாக போய் அந்த பாரிஜாத மலர்ல போய் அவர் ஐக்கியமானார். அப்ப நான் ஒரு பறவை வடிவத்தில் போனேன், ஒரு கிளி வடிவத்தில் போனேன், போய் நான் பறந்து போய் பாரிஜாத மலரோட செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இவங்க என்னன்னா பாரிஜாத மலரை போனாரு, அவர் எடுக்க போனாரு, எடுத்துட்டு வந்தாரு, கண்ணை சரி பண்ணாரு அப்படிங்கிறத இவங்க வேற வடிவத்துக்குள்ள அதை வேற வியூக்குள்ள அதை சொல்லிட்டாங்க. அது அப்படி இல்லைங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த அலைவரிசைன்னு சொல்றோம்ல, அதுக்குள்ள பல்வேறுபட்ட தன்மைகள் இருக்கு. என்னன்னா அதுக்குள்ள சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிகள், பல மொழிகளை அந்த அலைவரிசையிலிருந்து ஒலிக்கும். அந்த அந்த அலைவரிசைக்கு பல மொழிகளை கிரகிக்கக்கூடிய, எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடிய வாய்ப்பு. நான் சொல்வேன்ல, கண்டறிதல், அறிந்து செயல்படணும் போங்கல்ல, அந்த அறிந்து செயல்படணுங்கிறதுக்கு அந்த பொருளுக்கு ரீசன், அது எங்கேருந்து அந்த வார்த்தை எனக்கு வந்துச்சுன்னா இந்த அலைவரிசை தான். அது என்ன பண்ணும்னா எதிரில் இருக்கிற பொருளை கண்டறியும், அந்த ஈர்ப்பு தன்மையை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ஒரு அலைவரிசை அந்த விண்கற்களாக கீழே விழுந்து அது அலைவரிசையாக மாறும்போது அதுக்குள்ள எல்லா மொழிகளையும் கிரகிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுகிட்ட இருக்கு. அது என்ன மொழி பேசுதுங்கிறதோட அது எல்லா மொழியையும் அதால கிரகிக்க முடியும், உள்வாங்கி கொள்ள முடியும். அதுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கு சொல்ல முடியும். அப்புறம் அதுக்குள்ள பல்வேறுபட்ட தன்மைகளும் அதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ளேயே நச்சுத்தன்மையும் இருக்கு அந்த அலைவரிசைக்குள்ளேயே. அப்ப அதை தான் அந்த நச்சுத்தன்மையை போக்குறதுக்கும் ஒருத்தர் ஒரு ஞானி அந்த அதுக்குள்ள இருக்கிற நச்சுத்தன்மையையும் நீ எடுக்கணும். இதுதான் ஆழக்கால விஷம். அந்த அலைவரிசை ஆகாயத்திலேருந்து வரும்போதே நச்சுத்தன்மையும் அதோட சேர்ந்து தான் வந்திருக்கு. அதை தான் நீ அருந்தக்கூடாது. அதை முறிச்சுட்டு தான் நீ அமிர்தத்தை அருந்தணும் அப்படிங்கிறதுக்கு அதான் பால்கடல் கடையிற அந்த கதைகளை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பால்கடல் செய்யறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த உலகம் முழுக்க நீங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய இடங்கள்ல என் போன்ற ஒரு ஆள் சொல்றத உங்களால உணர முடியல, கேட்க முடியல. இது ஒரு சீரியஸ்னஸ் இப்ப தெரியலனாலும் 20 ஆண்டுகளுக்கு கழிச்சு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சாக போற கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சொன்னதை நம்ம கேட்கல, நம்ம மரணம் இவ்வளவு பெரிய கேவலமா போயிடுச்சு அப்படிங்கிறத உங்க சாவுற 10வது நாளுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்குவீங்க. நான் பல நாள் பல பேர்கிட்ட சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்க சில தவறுகளை செய்றீங்க, சில குருமாருங்கிற பேர்ல, சில தியானங்கிற பேர்ல உங்களுக்கான சாவுகளை நீங்களே மோசமான விளைவுகளை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதை கேட்கல அவங்க. இன்னும் ஒரு 20 ஆண்டுகள்ல அதை பத்தி, அதோட தீவிரத்தை பத்தி அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப நாகம் இருக்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பாட்டிக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. பாம்பாட்டிக்கு கதை சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். பாம்பு அவர் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது, நீ வெளியில இருக்கிற பாம்பை பிடிக்க ட்ரை பண்ணாத, உள்ள இருக்கிற பாம்பை பிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்ட்டு இருக்காரு. இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்காக தான் சொல்றேன். ஒரு நாகம் இருக்குல்ல, நாகத்துக்கு நீங்க மகுடி நீங்க ஊதுனாலும் நாகம் வரும். இப்ப நீங்க இங்க ஒரு மகுடி ஊதுனீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற நாகம் வரும். ஆனா நீங்க பாம்பாட்டியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பாம்பாட்டியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்த மகுடியை ஊதுனா நாகம் வரும். அதே மாதிரிதான் ஒரு தியானத்துக்கு மந்திரத்தையோ ஒரு சவுண்டையோ கொடுக்கும்போது உள்ள இருக்கிற அலைவரிசை எழுந்து எட்டி பார்க்கும். இதுதான் இந்த உலகத்துல எல்லா பேரும் ஒரு பாம்பு ஆடிட்டு அந்த பாம்பாட்டியை பார்த்துட்டு இது ஏமாந்து போகுது. சவுண்டு நமக்கான சவுண்டு, ஊதுனவன் நமக்கான ஆள் இல்லை. சவுண்டு நமக்கான சவுண்டு, ஊதுனவன் நமக்கான ஆள் இல்லை. நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றான், சாக்கை வச்சு பிடிச்சிட்டு போயிடுறான். இதேதான் உங்க வாழ்க்கை. மந்திரம், பதஞ்சலி, புத்தர், இங்க இருக்கிற எல்லா தியானத்தையும் கொடுக்கும்போது உனக்குள்ள ஒரு அலைவரிசை மேலே எழும்பி வரும்.
ஆனா அவன் கொடுக்கிறவன் உனக்கான ஆளா, அதை கரெக்டா வழி நடத்துறவனாங்கிறது ஒரு நாளுக்கு உனக்கு தெரியாது. இது ரொம்ப முக்கியம். பாம்பாட்டிக்கு எப்படின்னா, ஒரிஜினல் பாம்பாட்டிக்கு உள்ள இருக்கிற அந்த நாகம் இருக்கு பார்த்தீங்களா, அது முதல்ல ஆடும். அவனாக முதல்ல ஆடும். அவன் வெளியிலிருந்து சவுண்டை எழுப்ப மாட்டான். அந்த மகுடி வெளியிலேருந்து ஊதாது, உள்ளேயே அவனுடைய நாகம் எழுந்து நின்று அது சவுண்டை கொடுக்கும். அப்ப அந்த நாகம் வரும். அது வருதுன்னா நமக்கான ஆள் வந்திருக்கிறான், நம்ம சோல் வந்திருக்கு, நம்ம ஆள் வந்திருக்கிறான் ஆதிசேஷனே அப்படின்ட்டு வரும். புரியுதுங்களா? நம்மால் பதஞ்சலி வந்திருக்கிறான் அப்படின்ட்டு அது வரும். அதுதான் சில ஞானிகள் வெளிப்படும் போது அப்படி ஒரு அதி பயங்கர பிரகாச நிலையும் ஒரு செயலும் கட்டுப்படுத்த முடியாத, எவன் தடுத்தாலும் உடைச்சிக்கிட்டு சில ஆன்மாக்கள் வந்துடும். அதுக்கு காரணம் ரீசன் என்னன்னா, அவர் அப்படி பேசுறாருங்க இப்படி பேசுறாங்க, அந்த அலைவரிசை மேல் நோங்கும். அப்ப அது என்ன நினைக்கன்னா, இது நமக்கான சவுண்டு, இது நமக்கான குரல், இது நமக்கான வைப்ரேஷன், இவர் நமக்கான ஆள்பாவர் அப்படின்னு அவனுக்குள்ள உள்ள இருக்கிற அலைவரிசை மேல் நோங்கி சொல்லும். அப்படி வரும், அப்படி மேல் நோங்கி வரும். அதுதான் அந்த அலைவரிசை கீழே அப்படி இருக்கிறது. அப்படி தன்னை மீறி மேல ஒரு நிமிடம் கண் கலங்க வச்சிரும், ஒரு நிமிடம் நம்மளை அசைச்சு பார்த்துரும், பார்த்துட்டு அது வர வைக்கும். இதுதான் விஷயம். அப்புறம் திருப்பி அந்த வைப்ரேஷன் போய் ஒரு இடத்துல அது எங்கட வந்துச்சோ அதே இடத்துல செட் ஆயிடும். சில பேருக்கு அப்படியே மேல் நோங்கியே நிற்கும். அப்ப அவன் அந்த கீழே வந்ததை திருப்பியும் அதே மாதிரி மேலே வரும், நம்ம அதே பொசிஷன்ல அப்படியே நிற்போம். இப்ப என்னன்னா, கீழே இருந்து மேலே போயிருது, மேலே போகுது, மேலே போயிட்டு திருப்பியும் கீழே ஐக்கியம் ஆயிக்குது. திருப்பி அவ்வளோ சாமானியமா மேலே வர மாட்டேது. ஆனா ஒரு ஞானிக்கு கீழே இருந்து மேலே போய் மேலையும் போய் நிக்குது, திருப்பி கீழேயும் நிக்குது, சென்டர்லயும் நிக்குது, அது வாகித்து நின்று கொண்டே இருக்குது. அப்ப அவன் எங்கன்னா தூக்கமற்ற நிலைக்கு போறான், ஏதுமற்ற நிலைக்கு போறான். அவன் அண்ட சராசரத்துக்குள்ள இருக்கின்ற அந்த உயர்ந்த சக்திகளை தொடர்பு கொள்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கிக்கிறான். இப்ப மேல் நோங்கி ஒருத்தன் வந்தவனுக்கு பார்த்துட்டு ஃபீல் ஆயிட்டான், அப்படியே குருவை நினைக்கிறான், ஃபீல் பண்றான், திருப்பி கீழே செட்டில் ஆயிடுச்சு, திருப்பி மேலே எழமாட்டுது. யோ எங்கடா தியானம், எங்கடா தியானம், எங்கடா தியானம்னு தேடுறான், அண்டாவை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி தேடுறான். அப்ப ஒரு நாள் திருப்பி மேலே வரும். அதுக்கு கரெக்டான விஷயம் அது காட்டுனுச்சு இல்லை, அந்த வழியில காத்துக்கிட்டு நிக்கணும். அதுதான் இதோடைய பிரதானமான செயலா இருக்கும். அப்ப இதை உணரணும். இந்த உலகத்துல அந்த பாரிஜாத மலர் தான் பதஞ்சலியோட யோக சூத்திரத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துச்சு. பதஞ்சலியால மட்டும்தான் இந்த அண்ட சராசரத்தை ஒரு தனி மனிதன் அறியறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். வேற யாராலையும் கொடுக்க முடியாது. நீங்க எந்த குருமார்கிட்ட போனாலும், எந்த உலகத்துல எவங்கிட்ட போனாலும், அவன் வச்சிருக்கிறது, கையில வச்சிருக்கிறது பதஞ்சலியோட யோக சூத்திரம் தான் சித்தியாகி வச்சிருப்பான். புத்தர் பதஞ்சலியோட யோக சூத்திரத்திலேருந்து உருவானதான். கர்த்தர் பதஞ்சலியோட யோக சூத்திரத்திலேருந்து உருவானதான். ராமலிங்க சுவாமிகள் பதஞ்சலியோட யோக சூத்திரத்திலேருந்து உருவானவர் தான். மாணிக்க வாசகர் பதஞ்சலியோட யோக சூத்திரத்திலேருந்து உருவானதான். எனக்கு பதஞ்சலியோட யோக சூத்திரம் தான். இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் பதஞ்சலிங்கிறது ஒரு உருவம் இல்லை, ஒரு கடவுள் கிடையாது, அது ஒரு அலைவரிசை. அதனாலதான் அது ஒரு மலர். அப்படின்னா அது மலர்னா ரெகுலரா செடியில பூக்கிற மலர் இல்லை, அது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு செயல் வடிவம். அதுக்காக தான் சொன்னா, எந்த மலர்லேருந்து புறப்பட்டு வந்தனோ அந்த மலர்லே போய் ஐக்கியமாகிறேன். அந்த விண்ணிலிருந்து பாரிஜாத மலர்லேருந்து புறப்பட்டு இந்த பூமியில பணி செய்யறான். பணியை முடிச்சுட்டு திருப்பி பாரிஜாத மலருக்கே போயிடுறான். ஆனா இங்க இருக்கிற நீங்க கோடான கோடி உயிர் அலைவரிசைகள் எதுவும் அந்த பாரிஜாத மலருக்கே போறதில்லை. கடல்கள்ல, நதிகள்ல, மரங்கள்ல, இந்த மாதிரி நேரா நீர் தேக்கங்கள்ல தான் போய் அது ஐக்கியமாயிரும். எல்லாம் நேரா போய் விண்கள்ல போய் அந்த விண்வெளியில போய் அந்த ஐக்கியமாகிறதோ ஒரு வேலையோ அதை செய்யலை. அப்ப அதை நம்ம அதை பார்த்துக்கணும். அது ஒரு செயல் வடிவமா அது இருக்கு. அது எப்பயுமே நம்ம உணர்ந்து அதை செயல்படணுங்கிறத நீங்க எல்லாரும் அதை உணர்ந்துக்கணும். அப்போ அந்த அந்த அவ்வளோ உயர்ந்த செயல் வடிவம். நீங்க மற்ற உங்களுடைய மனித அறிவுல நீங்க பல கேள்விகளை கேட்கலாம், பல விஷயங்களை திங்க் பண்ணலாம், பல குருமார்கள்ட்ட படிச்சதை, பல புத்தகங்களை வச்சு கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்க்கலாம்.
ஆனா எது பார்த்தாலும் இந்த அறியும் திறனை இறைவன் இயற்கையா பதஞ்சலி வழங்கினா அதிலிருந்து நம்ம ஒரு செயல் செய்கிறோம். இதை அவ்வளோ சாமானியமா மனித அறிவை வச்சு இதை அறிய முடியாது. எந்த விஞ்ஞானத்தாலையும் இந்த பிரபஞ்சத்தை, அண்ட சராசரத்தை, இந்த பரத்தில் இருக்கும் ஜோதியை அறியவே முடியல. எவ்வளோ உலகம் முழுக்க ஹெவி எக்யூப்மெண்ட்டை வச்சு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அறிய முற்படுறாங்க, இந்த உலகத்துல அறிய முடியல. அந்த மாதிரி மனிதர்கள் பல்வேறுபட்ட தியானங்கள்ல பல்வேறுபட்ட புக்குகளை வச்சு ஒன்னா கோத்து நம்ம இது இப்படி இல்லையே, இது அப்படி இல்லையே அப்படிங்கிற மனித கால்குலேஷன் வேணா போட்டுக்கிட்டு நீங்க கடந்து போறதுக்கு அது வேணா உதவியா இருக்கலாம். உங்களையே நீங்க இது இப்படி இல்லைங்க, இவர் சொல்ற மாதிரி இல்லை, இது இப்படித்தான் அப்படின்னு நீ போகலாம். ஆனா நீ கடந்து கடைசியா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு அந்த நிஜத்தன்மை தெரியல அப்படின்னு நீ என்ன பண்ணுவ? உன் உடலை விட்டுட்டு தான் போவ, இல்லை புலம்பிட்டு உட்காந்துருப்ப. அப்ப ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதை அறியறதுக்கு முற்படணும், அது ஆய்வுக்கு உட்படணும், அதுல விசாரணை பண்ணணும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும். அதை விமர்சனம் பண்றதுக்கோ அதை போய் அப்படி இப்படின்னு புறந்தள்ளுறதுக்கோ ஒரு மனிதரால முடியாது. ஒரு மனிதர் எதை செய்யணும், எதை புறந்தள்ளணும், எதை விமர்சனிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. அண்ட சராசரத்தை போய் ஒரு மனிதரால விமர்சிக்க முடியுமா? ஒரு கடவுளை விமர்சிக்க ஒரு மனிதனால முடியுமா? கடவுள் எதிர்வினை ஆட்டாததுக்கு காரணம் அவர் மனிதன். அது அலைவரிசை, இது அழியும் பொருள், அது அழியாத பொருள். அது அறிய முற்பட்டவனே அதை முழுசா அறிய முடியல. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அது எப்படி தெய்வாகரமான எப்பயாவது தான் இந்த மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கிற அண்ட சராசரத்துல இருக்கிற ரகசியத்தை அது காட்ட முற்படுது. எங்களுக்கே என்ன பண்ணுதுன்னா அப்படி பொத்தி வச்சு எப்பொழுது எப்படி எதை காட்டப்படணும், எதை சொல்லப்படணும், எதை நீ தெரிஞ்சுக்கணுமோ அப்பதான் அது காட்டப்படுது. தியானத்துல உயர்ந்துட்டோம், நாங்க அலைவரிசையில நாங்க அப்படியே போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த திறந்து ஆகாயத்துல இருக்கிறத எல்லாத்தையும் பாரு அப்படின்னு காட்டுறது கிடையாது. இது மெய்யா சொல்றேன் நான். அப்படியெல்லாம் அந்த அனுமதி கிடையாது. இந்த அனுபவத்தை எத்தனை நாள் பதஞ்சலி எனக்கு காட்டாம இருந்திருப்பார். ஒரு விண்கற்கள்ல இருந்து அலைவரிசைகள் உயிர் துளியாக ஃபார்ம் ஆகி இங்க இருக்கிற அத்தனை விஷயங்கள் இருக்குன்னு என்னுடைய தியானம் எத்தனை ஆண்டுகள் நடக்குது. எத்தனை நாள் பதஞ்சலியோட அலைவரிசையோட நான் விளையாண்டுருப்பேன். எத்தனை நாள் பதஞ்சலியோட பெரிய நுட்பமாக நான் பயணிச்சிருப்பேன். ஆனா அவர் காட்டினாரா? எனக்கு சொன்னாரா? எனக்கு இந்த விஷயத்தை அது எப்படி விஷுவலா காட்டணும், விஷுவலா காட்டி அதுக்குள்ள ஆழ்ந்து போக வச்சு அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கு, உள்ளே இருக்கிற அலைவரிசைகள் எப்படி இருக்கு, எந்த அலைவரிசைகள் முதல் முறையா உனக்குள்ள ஐக்கியமானுச்சு, இப்ப என்ன மாதிரி அலைவரிசைகள் இருக்கு, இதெல்லாம் எப்ப காட்டுறாரு? அந்த காட்ட வேண்டிய கால நேரம் வரும்போதுதான் காட்டுறாரு. தியானத்தில் உயர்ந்தவன்ங்கிறதுக்காக எல்லா நேரத்திலும் எல்லா நாட்கள்லையும் இந்த அண்ட சராசரம் எல்லாத்தையும் காட்டியறது இல்லை. அப்ப ஒரு குருவாக இருக்கப்பட்டவருக்கு கூட அந்த கால நேரத்தில் தான் அவனுக்கு அந்த வெளிச்சத்தை எப்படி அந்த வெளிச்சத்துடைய முழு தன்மையும் காட்டப்படணும், அந்த முழு வடிவத்தையும் காட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஷயம். வேலையை முடிச்சுட்டு போற 4வது நாள் தான் தன்னை யாருன்னு உணர்ந்தார் விவேகானந்தர். கடவுளுடைய பிரகாச குழந்தை, கடவுளுடைய செயலு, ஞானத்துக்குரிய குழந்தை எல்லா வேலையும் செய்து தன்னுடைய முழுமையா யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது தன்னுடைய உடலை விட போற 4வது நாள் தான் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டார். 39 ஆண்டுகள் வாழ்க்கையில தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டது உடலை விட போற 4வது நாள். தெரிஞ்சு 4வது நாள் அவர் உடலை விட்டுருவாருங்கிறது அவருடைய குருநாதர் கொடுத்த லிஸ்ட். அதே மாதிரி தெரிந்து 4வது நாள் அவர் உடலை விட்டுட்டார். அப்ப 39 ஆண்டுகள்ல எத்தனையோ பிரயாணம், எத்தனையோ உரைகள், எத்தனையோ படிப்புகள், எத்தனையோ சத்சங்கங்கள், எத்தனையோ வகுப்புகள், ஆனா தன்னுடைய முழுமையை உணராமையே நிகழ்த்தப்பட்டு வைத்திருக்கிறது. அப்ப அந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற பேர் ஒளியாக இருக்கிற அந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய அந்த பரத்தில் இருக்கும் ஜோதி எப்ப உயர்ந்தவனா இருந்தாலும் அவனுக்கு எப்ப காட்டணுமோ அப்பதான் காட்டுவோம். உண்மையா சொல்ல போனா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பிரபஞ்சம் கண்ணாமூச்சி தான் விளையாடும். அதான் சொல்லுவாங்க, நீ தலைகளா நின்று தண்ணி குடித்தாலும் அடியேன் எப்போ நான் காட்டி அருள்கிறனோ
அடியேன் எப்போ அது ஒரு நிஜம் என்று அந்த நம்பகத்தன்மையை நான் உன்னிடம் நானே உரைக்கிறேனோ அப்பதான் அது நிஜம், அப்பதான் அது உண்மைத்தன்மை. அது வரைக்கும் உண்மை இல்லை. ஒருத்தன் காலி பாத்திரங்கிறான்னா அவனால் எதுவும் செய்ய முடியாது, காலியா இருப்பான். அவனுக்குள்ள ஒரு ஒரு பேர் அலைவரிசைகள், அது எப்பொழுது அது வாகித்து அது ஒரு பெரிய வேலையை இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் அவன் அதை எழுதவோ செயலோ முற்படுறான். நீங்க ஒரு புத்தகம் இருக்கு, இப்ப என்னோட புத்தகம் இருக்கு, ஒரே ஒரு பிரதி தான் நான் எழுதினேன். அந்த ஒரு பிரதியில ஏறத்தாழ 5000 பிரதி காப்பி எடுக்கப்படுது. ஆனா 5000 பிரதியும் ஒரே பிரதியிலிருந்து காப்பி எடுக்கப்பட்டது. ஆனா 5000 பிரதியும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரே எழுத்து, ஒரே படம், ஒரே அலைவரிசை. ஆனா அது உருவானது ஒரே ஒரு பிரதியிலிருந்து. இதுதான் அண்ட சராசரத்தில் இருக்கிறது. ஒண்ணுதான், அதிலிருந்து பிரதியிலிருந்து காப்பி எடுக்கப்பட்டதுதான் இத்தனம். அதோட செயல்பாடுகள் தான். ஆனா ஒண்ணுலயுமே மாற்றம் இருக்காது. நீங்க என்னுடைய புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் தனித்தனி நபர்கள்ட்ட கொடுக்குறேன். அது முதல் பிரதியில என்ன அலைவரிசை இருந்துச்சோ அதே பிரதி தான் கடைசி பிரதி வரைக்கும் இருக்கும். இதுதான் செயல். அந்த புத்தகத்துக்குள்ள ஏன் ஒரு ஞானி புத்தகத்தை கொடுக்கணும்னா, அந்த அந்த அலைவரிசை அந்த புத்தகத்துக்குள் அவன் படிக்கும்போது அவனுக்குள்ள தூங்குற அலைவரிசைகள் மேல் நோங்க வாய்ப்பு இருக்கு. இந்த சட்டை கொஞ்சம் கசகசப்பா இருக்கு, வேர்க்குது, கழட்டி வச்சுட்டு வேற சட்டை போடுவோங்கிறோம்ல. இந்த உடலும் உள்ள இருக்கிற மனமும் மனித அறிவுங்கிறதும் கசகசப்பான சட்டை. உள்ள நிஜமான சட்டை இருக்கு. அதை எழுப்புவதுக்காக தான் ஒரு ஞானியோட புத்தகங்களை அலைவரிசையா கொடுக்குறான். அவன் எங்கேயோ ஒரு டிராவல்ல போவான், எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பான், எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிடுவான். அந்த புத்தகத்தை அப்படி 2 பெரட்டும் போது அவனுக்குள்ள அந்த அலைவரிசை மெல்ல அப்படியே முணுமுணுக்க ஆரம்பிக்கும், மெல்ல அசை போட ஆரம்பிக்கும். தான் விஷயம். சூட்சமம் அப்படிங்கிறது எதுன்னா, உடலற்ற நிலைக்கு மாறி உள்ள இருக்கிற அலைவரிசை மட்டும் தனியா தெரிய வைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அலைவரிசை, சூட்சமங்க. அந்த சூட்சம வாசி யாருன்னா உடலே இல்லாதவர். அவர் யாரை தொடர்பு கொள்வார்னா உடலை தொடர்பு கொள்ள மாட்டார், அலைவரிசையை தான் தொடர்பு கொள்வார். அப்ப உடலற்ற நிலைக்கு ஒருத்தனுடைய செயல்பாடுகளை மாற்றக்கூடிய செயல் எதுக்குன்னா சூட்சமத்துக்கு உண்டு. அப்ப சூட்சமம் எப்படி வருதுன்னா ஒரிஜினலாக அலைவரிசையாக வரும். அது உங்களை எப்படி தொடர்பு கொள்ளுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அலைவரிசை, அதுதான் நாத விந்து உயிர் சக்தின்னு சொல்றாங்கல்ல, அதை தான் தொடர்பு கொள்ளும். அப்ப உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன ஆகும், ஒரு பரவசம் ஏற்படும், ஒரு செயல்பாடுகள் ஏற்படும். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, உடலை மறந்த நிலை. மனம் அற்று போகும்போது உடலும் அற்று போயிடும். மனம் இருக்கும் வரை உடல் இருக்கிறதா ஒரு உணர்வு வரும். மனம் அற்ற நிலைக்கு மாறும்போது உடலே இல்லாத நிலை. அந்த மனம் அற்ற நிலையை தான் உடலே இல்லாத நான் அணுக்களாக இருக்கிறேன், நான் ஒளியாக இருக்கிறேன், நான் அலைவரிசையாக இருக்கிறேன், நான் வெட்ட வெளியாக இருக்கிறேங்கிறதுக்கு பொருள் தான். அப்ப அந்த உடல் அற்ற நிலைக்கு ஒருத்தன் மாறுறான் அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம், அந்த மனம் அற்று போயிடுச்சுன்னா இதயத்தில் இறைவன் வாகித்து விடுவான். அப்ப இதயத்துல ஒரு மனிதன் ஒரு இறைவன் வாகிக்கிறதுக்கு 3 செயல், அந்த மும்மலத்தை அறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உடலுக்குள்ளே உருவாகும். அந்த மும்மலம் அறுக்கப்படும் போது முதலில் இறைவன் தோண்டி பிரகாசமாக ஒருத்தருக்கு காட்சி அளிக்கிற இடம் இதயம். இதயத்தில்தான் இந்த உடல்ல முதல் முறையாக இறைவன் உனக்குள்ளே நான் ஐக்கியமாயிருக்கேன், உனக்குள்ள வந்திருக்கிறேன், உன்னை நான் வழி நடத்த போகிறேன், நீயே இறைக்கான ஒரு செயல் வடிவங்கிறத காட்டுற இடம் இதயம். அந்த இதயத்துக்குள்ள அவன் வாகிக்கணும்னா மும்மலத்தை அறுக்கப்பட வேண்டும். அந்த மும்மலத்தை அறுக்கிறதுக்கு அந்த அலைவரிசையால மட்டும்தான் முடியும். எந்த அலைவரிசை? சூட்சமத்திலேருந்து வர்ற அலைவரிசை உனக்குள்ள இருக்கிற அலைவரிசை, சூட்சமத்திலேருந்து இருக்கிற அலைவரிசை உனக்குள்ள இருக்கிற அலைவரிசையை வழி நடத்தும். அப்ப உனக்குள்ள தியானம் என்பது பயிற்சியாலோ வேலையாலோ நடக்கப்படுறது இல்லை. சூட்சமத்தில் வர்ற அலைவரிசையில் பல நாள் உன் அலைவரிசையை ஆதிக்கம் செலுத்தி மேல் நோக்கி வர வைக்கும். அதுதான் சொன்னது பதஞ்சலி. எனக்கு எப்படி செஞ்சான்? பாம்பாட்டியாக
அந்த மகுடியை ஊதாமல் சூட்சமத்தில் வந்து அந்த ஒளி, அந்த சவுண்டு இருக்கும்போது எனக்குள்ள அந்த அலைவரிசை மேல் நோங்குடுச்சு. அந்த இடுப்புல முதுகு தண்டு இடத்துல நாகம் மேல் நோங்கி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மேல் நோங்கக்கூடியவன் யார் என்றால் பதஞ்சலியால் மட்டும்தான் முடியும். அந்த பதஞ்சலி சூட்சமத்தில் அலைவரிசையா எனக்குள்ள வந்து, அப்ப என்ன பண்ணா, எனக்குள்ள சிறு துளி அலைவரிசை இருந்துச்சு. அந்த சிறு துளியை பெரும் வெள்ளமாக மாத்தினான். அந்த அலைவரிசை என்ன, அப்படி மேல் நோங்க வச்சான், ஆட வச்சான், அப்படியே மேல நோக்கி அப்படியே வர வச்சான். அப்ப வர வச்சு ஒரு வேலைகளை அவன் பார்த்தான். அவன் அப்படியே பார்க்க அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான், அந்த அலைவரிசை உனக்கு பிரதானமாக மேல் நோங்கியது, அந்த அலைவரிசை தீவிரமாகனது, அந்த அலைவரிசையோட தன்மைகள் பெரும் தீவிரமானது, அதை வைத்து மும்மலத்தை நீயே அறு அப்படின்னா, அந்த மும்மலத்தை அறுத்த இடம் எமக்கு பழனி. அந்த மும்மலத்தையும் அறுக்கக்கூடிய செயல் இடுப்பிலிருந்து நடக்கப்பட்டது. அந்த இடுப்பிலிருந்து அந்த பதஞ்சலியோட யோக சூத்திரத்தில் முக்கியமான விஷயமாக அந்த இடுப்பிலிருந்து கிளம்பப்பட்ட அந்த அலைவரிசையால் இந்த உடல் நாகங்கள் போல் பின்னப்பட்டது, உடல் முழுக்க இறுக்கி புளியப்பட்டது. அங்க பால்கடலில் இறுக்கி புளிந்த உடனே ஒரு அமுதத்தை அருந்தினான் என்று சொன்னார்கள்ல, அதை நிஜமாக கண்டவன் நான், அதை காட்டி கொடுத்தவன் பதஞ்சலி. அதை செஞ்சு எப்படி செய்யணும் பயிற்சி என்று தெரியாது, இந்த கலையை எப்படி பயன்படுத்தணும் தெரியாது. அவன் சொன்னான், இந்த கலையை சொல்வதல்ல, கற்றுக் கொடுப்பதல்ல, இது வித்தை அல்ல, இது பாடம் அல்ல, இது ஆசிரியர் அல்ல, என்னுடைய அலைவரிசையிலிருந்து உன் அலைவரிசையை தூண்டி அது மேல் நோங்கி வரும். அந்த அலைவரிசையை பெருக்கிக்கொள், அந்த அலைவரிசையை வைத்துக்கொள், அந்த அலைவரிசைகளே பல நாள் வாழ். ஒரு நாள் அந்த அலைவரிசை உனக்குள்ளே வாகித்து மேல் நோங்கும். இடுப்புல இருந்து மேல் நோங்கி மேல போய் தலையை போய் டச் பண்ணிட்டு திருப்பி கீழே வரும், திருப்பி மேல் நோங்கும். ஒரு நாள் இறைவன் தோன்றுவதற்கு தடையாக இருக்கிற அந்த மும்மலத்தை உனக்குள்ளே இருந்து அது சுத்தி வளைக்கும். ஒரு மலைப்பாம்பு உடல்ல எப்படி சுத்தும், அத மாதிரி சுத்தும் அந்த அலைவரிசை. அந்த பிரதானமாக சுத்தி உன்னால அப்படியே அசைவற்ற நிலைக்கு போயிடுவ. அந்த கான்செப்ட்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு இருக்கும், நீ யாருன்னுங்கிறது மட்டும் கொஞ்சம் இருக்கும். அப்ப இறுக்கி புளியப்படும் போது அந்த மும்மலத்தை அறுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம். அந்த மும்மலம் அறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இறைவன் இதயத்தில் தோன்றுவான். இதயத்தில் தோன்றி ஒரு பெரிய பணியை அவன் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவான். நீ வெட்டவெளி அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் அதே இறைவன் மேல் நோங்குவான் கழுத்துக்கு. அதுதான் ரொம்ப கடினமான ப்ராசஸ் இருக்கும். அதே இறைவன், இதயத்தில் தோன்றிய இறைவன், அவனுடைய அடுத்த இடத்துக்கு போறதுக்கு இந்த கழுத்தை தாண்டி அவன் உருவாக்கி பிடரிக்கு வந்து உச்சிக்கு வருவான். இங்க வந்து அந்த பாடியோட அவுட் ஆஃப் செஷன் வெளியில வந்துட்டு திருப்பி உள்ள வர்றான், திருப்பி வெளியில வர்றான், திருப்பி உள்ள வர்றான்னா இதுதான் கூடு விட்டு கூடு பாய்வது, இதுதான் பரகாயுத யோகம். இந்த வெளியில உடலை வச்சுக்கிட்டு வெளியில அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதும் திருப்பி உள்ள போறதும் திருப்பி வர்றது இவனுக்கு மட்டும்தான் இந்த பாரிஜாத மலரோடைய கதையை தெரியும். இவனுக்கு மட்டும்தான் பதஞ்சலியோடைய நேரடியாக யோக சூத்திரத்துல பதஞ்சலி வகுப்புல நேரடி மாணவன்னு அர்த்தம். இப்ப நேரடியா எனக்கு வாத்தியார் யாருன்னா பதஞ்சலி. என்னோட கிளாஸ் டீச்சர் யார், பெருமையா சொல்வேன். என்னுடைய தந்தை யார், என்னுடைய குரு யார், என்னுடைய தகப்பனார் யார், எனக்கு எல்லாம் யார் இந்த எனக்கான இந்த இவ்வளவு பெரிய டீச்சிங் கொடுத்ததுன்னா என்னோட கிளாஸ் டீச்சர் பதஞ்சலி. எந்த யோகா கிளாஸ் எனக்கு கிடையாது, பதஞ்சலியோடைய அந்த செயல் வடிவத்திலிருந்து உருவானவனா. அதனாலதான் அந்த ஆதிசேஷன்ங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உலகம் முழுக்க ஆதிசேஷன் அந்த செயல் வடிவம் அப்படின்னு நான் சொன்னதுக்கும் கொடுத்ததுக்கும் எல்லாம் பதஞ்சலி அப்படின்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம். சும்மா சாதாரணமா என் கிளாஸ் டீச்சர் எனக்கு வகுப்பு எடுக்கல. பல இரவுகள், பல பகல்கள், பல நாள் சூட்சமவாசியாக தெரு தெருவாக நாய் போல் என்னோடு பதஞ்சலி சுத்தி தெரிந்து என்னை உருவாக்கினார். பல நகரங்கள்ல, பல இடங்கள்ல, பல ஊர்கள்ல, பல மலைகள்ல, பல குகைகள்ல, அப்ப பல வடிவங்களை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த சூட்சமவாசிக்கு அவ்வளோ பெரிய பவர் உண்டு. அதனாலதான் உலகத்தை சொல்வது அந்த பிரசன்ஸோட சூட்சமத்துக்கு எல்லை இல்லாத ஒரு செயல்பாடுகள் உண்டு. அப்போ பதஞ்சலி என்னன்னா, நான் உருவமாக தோன்றுவதுங்கிறது அது ஒரு கடினமான சவால். நான் உருவமாக தோன்றக்கூடியவன் இல்லை, அலைவரிசையாக தான் என்னால் செயல்படுத்த முடியும். அதே மாதிரி என்னுடைய முழு அலைவரிசையும் வெளிக்காட்ட முடியாது. அதுக்குள்ள சில செயல்களை மட்டும்தான் நான் காட்டி கொடுக்க முடியும். அதை வைத்து பிரத்யேகமாக நான் உன்னை உருவாக்குறேன். அதுக்கு பிரத்யேகமாக உருவாக்குறதுக்கு முன் ஜென்மத்தோட தொடர்பு,
அந்த செயல் வடிவம் அதுக்கு காரணமாக இருந்தது. அப்ப அதை உருவாக்கி பதஞ்சலி தான் இந்த வகுப்புகளை, மாணவர்களை எந்த ஊருக்கு எந்த இடத்துக்கு எப்படி பணி செய்யணுங்கிறத அதை வடிவமைச்சு அந்த ரூட் மேப்பை கையில கொடுத்தவர் அவர் தான். என்னுடைய எத்தனை இங்க இருக்கிற தியானம் சரியில்லை, இங்க இருக்கிற குருமார் சரியில்லை, இங்க இருக்கிற செயல் சரியில்லைன்னு நான் சொல்லல. ஒட்டுமொத்தமான பதஞ்சலியோடைய கருத்துக்கள், பதஞ்சலியோடைய செயல், நேரடியாக ஆதிசேஷனுடைய எல்லாம் ஆதிசேஷனுடைய கருத்து. என்னுடைய தனிப்பட்ட கருத்தோ என்னுடைய செயல்பாடுகளோ இல்லை எதுவும். அது அவங்களுடைய செயல்லேருந்து அவன் தியானத்தையே உருவாக்கணவன். அண்ட சராசரத்தையே கலக்கி குடிச்சிட்டு ஒன்றும் இல்லாம வெட்ட வெளியில உட்கார்ந்து இருக்கிறவன். அவன் சாதாரண நபர் கிடையாது. மனித அறிவை கொண்டு வச்சு அவனுடைய பதஞ்சலியோட யோக சூத்திரத்தை யாரும் அறிஞ்சிட முடியாது. இந்த நிமிடம் வரைக்கும் பதஞ்சலியோட யோக சூத்திரம் எப்படி இருக்குன்னு அதுல இருக்கிற ஒரு ஏட்டில் இருக்கிற ஒரு எழுத்தை கூட நான் படிச்சது கிடையாது. ஒரு நாள் கூட பதஞ்சலி என்னை நீ வணங்கு, நான் இந்த கோயில்ல இருக்கிறேன், இந்த ஊர்ல இருக்கிறேன், என்ன போய் வந்து பாரு அப்படிலாம் எனக்கு சொன்னதே கிடையாது. இந்த மாதிரி எந்த எனக்கு ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் அவர் கொடுக்கவே மாட்டார். அவர் வந்து அந்த இடத்துக்குள்ள எதை எப்ப காட்டி கொடுக்கணுமோ அப்பதான் காட்டி கொடுப்பார். திருச்சி அந்த 3 தலையோட இருக்கிற பிரம்மனோட கோயில், அது நம்ம இடம். அது என்ன காலம், அது என்ன செயல், அது என்ன வடிவம், எத்தனை வாட்டி நீ போகணும், எதுக்கு போகணும், அதையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டாலும் சிதம்பரம், ராமேஸ்வரம் இதெல்லாம் முழுக்க பதஞ்சலியோட ஆதிக்கம் செலுத்துற இடம். ஆனா இங்கெல்லாம் நான் வருட கணக்காவோ மாத கணக்காவோ தங்கினது கிடையாது. 2 நாள் 3 நாள் 1 நாள் இதுதான் எனக்கு அனுமதி. ராமேஸ்வரத்திலே நான் முக்கி திணறி 2 நாளுக்கு மேல தங்கவே முடியாது என்னால. அதுக்கு மேல நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பதஞ்சலியோட செயல்பாடுகள். அப்ப அதெல்லாம் கிளியர் பண்ணி என்னுடைய ஊருக்கும் அந்த பதஞ்சலியோட விஷயத்துக்கு ரொம்ப பக்கமான தூரம். நான் நினைச்சேன் அங்கேயே ஒரு வீடு எடுத்து கூட இருக்கலாம். ஆனா அவர் அந்த இடத்துல ஒரு பெரிய வேலை செஞ்சிருக்கிறார். ஏன் அங்க தங்க வைக்கிறேன்னா, அங்க எப்ப தங்கணுமோ அப்பதான் தங்கணும். அது எதற்காக அந்த வேலை, எதற்காக நம்ம அங்க தோண்டினோம், எதற்காக அங்க நடக்கப்பட்டுச்சுன்னு அது எப்ப உனக்கு தெரியப்படுத்தணுமோ அப்பதான் தெரியப்படுத்தும். நீ எல்லா நேரத்திலையும் நான் இங்க இருக்கிறேங்கிறதுக்காக நீ தங்கக்கூடாது. அப்ப எப்படின்னு பாத்துக்கங்க, என்ன உருவமாக நீ வழிபடாத, என்னை வணங்காத. நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, அவர் எனக்கு என்னை வணங்காத, உருவமா வழிபடாத, பூஜிக்காத, ஒரு பொழுதும் நான் தான் உன் குருன்னு யார்கிட்டையும் சொல்லிடாத. நீ சொல்லக்கூடாது. புரியுதா? ஏன்னா உனக்கு எனக்கெல்லாம் குரு கிடையாது. நீ என்னை குருன்ல கும்பிடக்கூடாது. அந்த அனுமதி உனக்கு கிடையாது. எனக்கு மலர் போடக்கூடாது. என்னுடைய புகைப்படத்தை நீ வைக்கக்கூடாது. புரியுதா? என்னுடைய இடம் இதுதான். அங்கேயே வந்து என் குருநாதர் இருந்த இடம், எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தாருன்னா அங்க நான் உட்காரக்கூடாது. இந்த மாதிரி நிபந்தனை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு என்னை வழி நடத்தப்பட்டு, அப்ப நான் எப்படி வழி நடத்துவேன், நான் எப்படி பிறருக்கு பார்ப்பேன், பிறரோட எப்படி பயணிப்பேங்கிறத பார்த்துக்கங்க. நான் எங்கேயோ ஒரு மரத்தடியில தூங்குனாலும், மரத்தடி என்பது வெட்டவெளி. நான் தான் சொன்னேன். அதை நேற்று யாரோ ஒருத்தர், நீங்க அடிக்கடி இந்த போன் பேசாதீங்க, குறுக்க போகாதீங்க, ஏதாவது விஷயம் அது டிஸ்கனெக்ட் ஆயிரும்னு சொன்னேன்ல, அதுதான். நான் வந்து பழனியில் இருக்கும்போது அங்க ஒரு மலைக்கு தொடருக்கு போனேன் குளிக்கிறதுக்கு. பக்கத்துல இருக்க பழனிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மலை என்னது, அத்திரி அனுசியாவோடது, திருமூர்த்தி மலைக்கு போனேன். திருமூர்த்தி மலையில நான் வந்து நீராடிட்டு வரும்போது ஒரு மலை வந்து நம்ம மருத மலையில இருக்கிற மருத மரம், அந்த மருத மரம் இருந்துச்சு. அந்த மருத மரத்துல என்னை வந்து உட்கார்றதுக்காக எனக்கு வந்து ஒரு அலைவரிசை வந்து நீ உட்கார வேண்டும் அப்படின்னு. அப்ப நான் வந்து உட்கார போகும்போது என் கூட வந்தவங்க எல்லாரும் அந்த மரத்தடியில் அமரும் போது, பெரும் பாவத்தை செய்து விடாதே, மரத்தடியில் நீ மட்டுமே அமர வேண்டும், மரத்தடியில் வேற யாரும் அமர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, மரத்தடியில் அமர்ந்து தியானம் பண்ணுகிற அந்த உரிமை யாருக்கும் கொடுக்கப்படல, நீ உன்னோடு எப்பொழுதும் எந்த சூழல்லையும் மரத்தடியில் யாரையும் அமர வைத்து தியானம் சொல்லி கொடுக்காத, மரத்தடியில உட்கார்ந்து நீ எப்பொழுதும் எந்த வகுப்பையும் எடுத்துடாத, மரத்தடி உனக்குரியது. மரத்தடி என்பது ஒரு அனுபவம். மரத்தடி என்பது, மரத்தடியில ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான்னா அவன் வெட்டவெளி தன்மையை அடைவான் என்று பொருள். வெட்டவெளிக்கு எவன் போக போகிறானோ, வெட்டவெளியாக எவன் மாறப்போகிறானோ அவன் தான் மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கணும். தேவையற்றவன் மரத்தடியில் உட்கார்ந்தானா அந்த மரத்தடியாலே அவன் தியானம் பாதிக்கப்பட்டுரும், அவனுடைய செயல்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுரும். அந்த செயலை நீ செஞ்சிடாத, அப்ப அவனுங்களை வழி நடத்திடாத தப்பா அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களெல்லாம் அங்க உட்காருங்க நதிக்கு பக்கத்துலன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த மரத்துக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருவேன். அப்ப அவங்களோட புரிதல் என்னன்னா, இங்க உட்கார்றாரு நம்ம அங்க உட்கார்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்னுடைய செயல் அல்ல,
மேலிருந்து ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய செயல். அதை என்னன்னா, எதை நீங்க கத்துக்கணும், எதை பெறணுமோ அது இருந்தாதான் உங்களுடைய உண்மையான வளர்ச்சி உருவாகும். இப்ப எல்லாத்தையும் இருந்தா வளர்ச்சி உருவாகும். புரியுதுங்களா? புத்தரோட தியானம்லாம் முடிஞ்சு 1000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. அதை போய் விபாசனா, அந்த தியானம் இந்த தியானம்லாம் எங்கேயிருந்து நீ பண்ணுவ? அதுல இருந்து பிறந்து வந்து கரைச்சு குடிச்சிட்டு வந்தவனா? புத்தர் எங்கேயிருந்து வந்தார்? நாங்கெல்லாம் ஒரு வகுப்புல இருந்து வந்த மாணவர்கள். நாங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே புத்தரோட தியானம்லாம் முடிஞ்சு போச்சு. நீ இன்னைக்கு உட்காந்துட்டு மூச்சை கவனிக்கிறேன், பேச்சை கவனிக்கிறேன், நான் புத்தரோட இதுல இருக்கிறேன்னா எங்கே இருந்து புத்தரோட இது வரும்? எப்படி வரும்? பதஞ்சலியை தாண்டி ஏதாவது ஒண்ணு இருக்கா? அதெல்லாம் முடிஞ்சு போய் 1000 ஆண்டு ஆயிடுச்சுடா. அந்த தியானத்தை போய் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. 1000 வருஷம் ஆச்சுறாங்கிறாரு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பழைய தியானத்தை உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். பழைய சொத்தை தின்னுட்டு இருக்கிற மாதிரி தின்னுட்டு இருக்கான். அதை போய் உட்காந்து நீ ஏன்டா என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை விட்டு ஒளிடா, அவனை தூக்கி எறிடா அவனை அப்படிங்கிறாரு. தூக்கி எறிடா அவனை, வீசி எறிடா அவனை. எதுக்குடா நீ போய் என்கரேஜ் பண்ற? அவனை எதுக்கு தூக்கி பிடிக்கிற? அவனை எதுக்கு தாங்கி பிடிக்கிறேங்கிறாரு. எத்தனையோ முறை அந்த மாதிரி கடுமையான சொற்கள் இருக்கும்போது கூட நான் மனிதர்களை காயப்படுத்திடக்கூடாதுன்னு பிற விஷயங்களை அப்படியே அணைச்சு நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். அவங்க வெளிப்படுத்துறத நான் அப்படியே வெளிப்படுத்துறதே இல்லை. புரியுதுங்களா? எனக்கு என்ன கிடைக்க போகிறது? இதுல என்ன கிடைக்க போகிறது? வெட்ட வெளி தன்மையில ஒரு பதஞ்சலியால் வளர்க்கப்பட்டவனுக்கு எந்த பொண்ணு பொருளால என்ன செய்ய முடியும்? எனக்கு எதுக்கு இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய போறோம்? பதஞ்சலியை கண்டவனுக்கு பாயாசம் எதுக்குங்கிறேன். பாயாசத்தை நக்கி நான் என்னையா பண்ண போறேன்? நீ வச்சிருக்க தங்கத்தையும் பணத்தையும் பேரையும் காரையும் வீட்டையும் வச்சு எனக்கு என்ன பண்ண போறேன்? எனக்கு அதனால என்ன யூஸ் ஆக போகுது? ஏதாவது ஒண்ணு ஆக போகுதா? உனக்கே நீயே கொல்லி வச்சுக்கிட்டா, எனக்கு கொல்லி வைக்க கூட ஆள் தேவையில்லை. அப்புறம் எதுக்கு எனக்கு போய் நான் போய் ஒருத்தனை போய் தேட போறேன்? போய் ஒரு விஷயத்த பண்ண போறேன்? எனக்கு எதுக்கு அந்த விஷயம்? நீங்க எல்லாரும் கண்கூடி தான் பார்க்க போறீங்க. கோடி கோடியா கண்டெய்னரை கட்டினாலும் அதுல 10 காசு எனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. எந்த செயலும் எனக்கு தேவைப்படாது. எதுவும் தேவைப்படாது. அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க என்னால. அதனால எது ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் இதோடைய நிதர்சனமான உண்மை. அந்த அனுபவங்கிறது அதுதான். இதுதான் உண்மையான அனுபவம். இதை விட்டுட்டு வேற என்ன போய் நம்ம பண்ணிட முடியும்? இப்ப செஞ்சிட முடியும். அதனாலதான் எல்லாருக்கும் வெளிப்படையா உலகம் முழுக்க இருக்கிறவங்களுக்கு சொல்றோம், நீ 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கழிச்சு துன்பப்பட போற, துயரப்பட போற, உன்னோட இறப்புக்கு போராடுவ. அப்ப கதர்னால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உனக்கு எத்தனை வாய்ப்பா கொடுப்பேன், எத்தனை செயலை கொடுப்பேன், எத்தனை வடிவத்துல நான் உனக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? விதிமீறல் நடக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. இவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் ஞானிகள் ரொம்ப மன வருத்தத்தோட சில இடங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கூறிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு போய் பாடம்லாம் நடத்த முடியாதுங்க. மனித அறிவை வச்சு போய் என்னங்க நீங்க போய் ஞானிகள்கிட்ட போய் ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பீங்களா? அது மாதிரிலாம் செய்யக்கூடாது இல்ல. அதனால அதை நீங்க எல்லாம் பார்த்துக்கங்க. ஒரு செயல் வடிவமா அது உருவாகி வரணும் அப்படிங்கிறது தான் இதோட தாரகம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேற வடிவத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் அதை வெளிப்படுத்துறாங்க. வேற என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு? நீங்க நல்லா ஒரு வழி வகுத்து கொள்ளுங்க. அப்ப அண்ட சராசரத்துல என்ன சூட்சமத்துல பதஞ்சலி வழி நடத்தின மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வெவ்வேறு பேர்கள்ல கூட வழி நடத்தலாம்ல, பார்க்கலாம்ல. அப்பதான் பிரபஞ்சம் சொல்லுது, நாங்க பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய வெட்ட வெளியில இருக்கக்கூடிய அந்த அண்டத்துல இருக்கக்கூடிய அந்த பரத்துல இருக்க ஜோதி செத்து போகலங்குது. நீ நல்ல குருன்னு தெரிய நாங்க எப்படா செத்தோங்குது. நல்ல குருவை கொடு, நல்ல குருவை கொடு. நாங்க எப்படா செத்தோம்? பூமியில நாங்க எப்படா ஆகாயத்துல இருக்கோம்டா, எப்பயுமே இருக்கிறோம்டா, எல்லா காலத்திலயும் இருக்கிறோம்டா, கலியுகத்திலையும் இருக்கிறோம், எல்லா யுகத்திலையும் இருக்கிறோம். நீங்க வேற மாதிரி ஒரு விஷயத்துல தேடுறீங்க. உண்மையா தேடு, நான் வர்றேன் சூட்சமத்துல அப்படிங்கறதா அதோட விஷயம். எந்த குரு மேல இருக்கிற எப்ப பரத்துல இருக்க ஜோதி மரணமே இல்லாத பெருவாழ்வு கொண்டவன் சொல்றான் அவன். அப்புறம் அவன் எப்படி சாவான்? அவனை நீ தொடர்பு கொள்ள முடியலன்னா எங்க மிஸ்டேக் நடக்குதுன்னு தேடு, அதை சரி செய், அதை கண்டுபிடி. அதை கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு நல்வழியை பண்ணிக்க. நீ என்ன நோக்கி கூட வர வேண்டாம். சூட்சமத்துல அவன் உன்னை காப்பாற்றுவான், அவன் உனக்கு வழி நடத்துவான். அதை நீ பார்த்துக்கன்னு தான் சொல்றேன் நான். அதை விட்டுட்டு நீ உனக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்குள்ள நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எனக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன, அன்னைக்கு ஒரு 10 நாள் 15 நாள் உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் சொன்னதுதான், கஞ்சாவை அடிச்சுட்டு ஒருத்தன் தியானம் பண்ணிட்டே இருப்பான். அப்படியே பாத்தீங்கன்னா சிவனே தெரியுறாரு, அவனே சிவன் மாதிரியே காசியில நடந்து போயிட்டே இருப்பான். நீங்க காசியில போய் லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அங்க இருக்கிற அகோரி அங்க இருக்கிற லிஸ்ட்ல எடுத்துட்டு வாங்க. எவன் உண்மையான தியானத்துல அவன் உடம்பை டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவன் தேகம் என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க. எல்லாம் இந்த வஸ்திரத்தால, போத வஸ்திரத்தால
ஒரு குறுக்கு வழியில தியானத்தை பண்றேன், ஒரு விஷயத்தை பண்றேன், பசியை மறந்து அப்படியே உட்காந்துருக்கேன்னு உடல் எல்லாம் மாறி போயிடும். ஒரு சின்ன ஒரு போதை மாதிரி தான் அந்த அனுபவமும். அதுக்கப்புறம் ஒன்றும் வராது. அப்புறம் அப்படியே நரம்பு தளர்ச்சியாக இப்படியே இருக்க வேண்டியதான், இப்படி நிற்க வேண்டியதான். இதுதான் உண்மை. நீங்க ஆய்வா உட்படுத்துங்க. எல்லா ஆசிரமத்தில் இருக்கிற மாணவர்களையும் பிடிச்சி டெஸ்ட் பண்ணுங்கிறேன். செக் பண்ணி பாருங்க, அவன் உடல்லாம் எப்படி இருக்கு, என்ன தன்மையில இருக்கு. அவன் தியானத்துல பெரிய புலிங்கிறாங்கல்ல, சிங்கங்கிறாங்கல்ல, கரடிங்கிறாங்கல்ல, 10 நாள்ல அனுபவம் வந்துட்டேன் ஊங்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் பிடிச்சி மருத்துவ பரிசோதனை பண்ணுங்க. உடல்லாம் என்ன தன்மையில இருக்கு, என்ன செயல்ல இருக்கு. காசியில் இருக்கிறவன்ல இருந்து எல்லாமே இருக்கிறவன் சித்தர்களே சொல்லியிருக்காங்க, கஞ்சா அடிச்சுட்டா பயங்கரமா இருக்கணும். கஞ்சா அடிச்சு எவன் தியானத்துல சாதிச்சான்? எவன் சாதிச்சான்? இந்த உலகத்துல கஞ்சா அடிச்சு நான் அனுபவத்தை சாதிச்சேன்னு சொன்னோன்னு ஒருத்தனை கூட்டிட்டு வாங்குறேன். தலைகளை நின்னா கூட குறுக்கு வழியிலிருந்து ஒரு செயலை இந்த அண்ட சராசரத்துல பெறவே முடியாது. அங்க கஞ்சாவுக்கும் வேலை இல்லை, போதைக்கும் வேலை இல்லை, பொம்பளைக்கும் வேலை இல்லை, எந்த இதுக்கும் வேலை இல்லை. இதெல்லாம் விட்டு ஒழிச்சாதான் அங்க ஏதாவது கிடைக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் அங்க ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன சின்ன ஏதாவது மேஜிக் வேணா பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்புறம் நீங்க உங்க உள்ளூர் சாமி தான். நீங்க அண்ட சராசரத்தோட சாமி கிடையாது. புரியுதுங்களா? இங்க கிருஷ்ணன்னு சொன்னவன், சிவன்னு சொன்னவன், வாயில தங்க எடுத்தவன் உள்ளூர் சாமியார் தான். அண்டத்துல அப்படியெல்லாம் ஒருத்தன் இருக்கிறானா யாரான்னு கேட்பாங்க அவங்க. அண்ட சராசரம் இருக்குல்ல, யார் அவன்? ஏதோ எங்க ஊர்ல கிருஷ்ணனுங்கிறாங்க, அப்படியா? அவன் எங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியாதுன்னு போயிடுவான். புரியுதா? நீங்க உள்ளூர்ல சாமியா இருக்கீங்கன்னா அண்ட சராசரம் சொல்லணும். அவன் எங்கால்ரா, அவன் நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சவன்ல அப்படின்னு அவன் சொல்லணும். அதான் நான் சொல்றேன், ஒரு மனிதன் சர்டிபிகேட் ஒரு ஞானி கொடுக்க கூடாது, அவன் கொடுக்கணும். எவன் கொடுக்கணுமோ அவன் கொடுக்கணும். பாராட்டு பத்திரமும் நீ அனுபவம் பெற்றுட்டேன்னு ஞானாசிரியர் பட்டம் அவன் உங்க ஆசிரமத்துல கொடுக்க கூடாது, பதஞ்சலி கொடுக்கணும். நீ ஞானாசிரியர் ஆயிட்டா பட்டம் போடா அப்படின்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? அவன் தான் முடி சூடணும், அவன் தான் நமக்கு ஒரு வழி காட்டணும். சும்மா இங்க ஒரு 300-400 சேரு கிடக்குங்கிறதுக்காக உட்கார வச்சுக்கிட்டு சோத்தை ஆக்கி போட்டுக்கிட்டு நீங்கள் ஞான ஆசிரியர்களாக பட்டம் பெற்று விட்டீர்கள். ஊர்ல போய் எவனையும் தூங்க விடாம அவன் நெத்தியை பிடிச்சி அழுத்தி தியானத்தை கற்றுக் கொடுத்து அவனுங்களை எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணி நரம்புகளை குறுக்கையும் கிறுக்கையும் ஓட வச்சு அவங்கள ஒரு வழி பண்ணி விட்டுருங்க. சாராயத்தை குடிச்சிட்டு பாதி பேர் போதையில சுத்திட்டு இருக்கான். தியானங்கிறதுல பாதி பேர் போதையில இங்கிட்டு சுத்துங்க, தியான போதையில இங்கிட்டு சுத்துங்க. இங்க பச்சை கடைக்கு போறவனுக்கும் இந்த தியான போதையில சுத்துறவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிற? என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க தமிழ்நாட்டில் சவால் விடுறேன், ஞானாசிரியர் பட்டம் பெற்று டீச்சரா நீ என்ன சாதிச்சேன்னு மட்டும் எனக்கு சொல்லு. எத்தனை டீச்சர்னா நான் சவாலே விடுறேன், நீ என்ன சாதிச்ச? இல்லைன்னா நான் நீ உட்காரு, நான் உட்கார்றேன், நான் ஒரு மாணவனை தயார் பண்றேன், நீ ஒரு மாணவனை தயார் பண்ண. 2 அலைவரிசையோட தன்மையும் எப்படி இருக்குன்னு அந்த உடலோட வளர்ச்சியை பார்ப்போம், சோதிச்சு பார்ப்போம். நீ அப்படியாச்சும் வா, நீ தான் பெரிய ஞானாசிரியர் உட்காந்து உளுந்து உன் குருநாதர்கிட்ட 3 வருஷம் உருண்டு பிறண்டு படிச்சு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருந்தல, வா. எதற்கு இதெல்லாம் என்ன செயல்? இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறத யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உடல் ஒவ்வாமையில செத்து போவீங்க அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். காக்கா கத்துறேன் நான், செத்து போயிருவீங்கப்பா தம்பியலா, சாகாதீங்க, உடலை விட்டுறாதீங்க. நரம்பு தளர்ச்சி வந்துடும், உடலுக்குள்ள பல்வேறுபட்ட உபாமைகள் வந்துடும். உங்க அப்பன், உங்க தாத்தன், உங்க பாட்டன் எவன் வந்தாலும் மும்மலத்தெல்லாம் அறுக்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த குருநாதரும் கிடையாது. அண்ட சராசரத்துட்டு இருக்குப்பா சாவி. அவன் வந்தாதான் மும்மலத்தெல்லாம் அறுக்க முடியும். உன் ஆள்லாம் அறுக்க மாட்டான்ப்பா. உன் ஆள் கதிர் வேணா அறுப்பான், புல் வேணா அறுத்து கொடுப்பான் பக்கத்துல இருக்கிறத. இதெல்லாம் அறுக்க மாட்டான்ப்பான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. சரி போ, கடைசியில ஒன்னதான் அறுத்து போடுவான் அவன். கோழி அறுத்து பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி அதை கோழி அறுத்து போடுற மாதிரி உங்களை அறுத்து போட்டுருவாங்க.